அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையில் சுருக்கமான வரலாற்றை நம்ம பார்த்து முடித்தோம். இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படியெல்லாம் சொல்லி அவர்களுடைய குணங்களை விவரிக்கிறான், மேலும் மற்ற மனிதர்களிடத்தில், முஸ்லீம்கள் அல்லாத பிற மனிதர்களிடத்தில் நபி அவர்களை பற்றிய கருத்து எப்படி இருக்குது அப்படின்றத இந்த உரையில் நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உம்மை நாம் அகிலத்தார் யாவருக்கும் அருளாகவே தவிர அனுப்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது நபி அவர்கள் மனிதர்கள் அனைவரையும் நேசித்தாங்க. அவர்கள் ஏழை, பணக்காரர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இது போன்ற வேறுபாடுகளை எல்லாம் மக்களிடத்தில் பார்க்கவே இல்லை. அனைவரிடத்துலையும் மென்மையாகவும் இரக்க குணமுடையவர்களாகவும் இருந்தாங்க. மாற்று மத சகோதரர்களிடத்தில் கூட நல்ல பண்புகளை கொண்டு நடந்தாங்க. இதை குறித்து தான் இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வசனம் சூரத்துல் அன்பியால 107வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக, ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் எதையும் தன் மனம் விரும்பியபடி பேசுவதில்லை. அவர் பேசுவதெல்லாம் அவருக்கு அறிவிக்கப்படுகின்ற இறை செய்தியே தவிர வேறு இல்லை. அதாவது சூரத்துன் நஜ்மில் 3வது மற்றும் 4வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யாவோ இல்லை தனக்கு தோணக்கூடிய கற்பனையாவோ எதையும் அவங்க பேசலை. அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தின்படியும் அவனுடைய வழிகாட்டலின்படியும் தான் அவங்க பேசுகிறாங்க. அடுத்ததாக, வ இன்னக லா அலா ஹுலுகின் அவீம். நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர். சூரத்துல் கலம் வசனம் 4. இதில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான் நபியவர்களுக்கு துன்பம் கொடுத்தவர்களையும் சரி, நபியவர்களுக்கு கொலை செய்ய வந்தவர்களையும் சரி, நல்ல முறையில் நபியவர்கள் மன்னித்து அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அழகிய குணத்தால் அழகிய முறையில் நடந்துக்கிட்டாங்க. அதை குறிப்பிடும் விதம் தான் இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கான். அடுத்ததாக, லகது கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹசனா. திட்டமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபியின் வாழ்வில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சூரத்துல் அஹ்ஸாபில் 21வது வசனமாக இது இடம்பெற்று. எல்லா துறையை சார்ந்தவர்களுக்குமே நபியுடைய வாழ்க்கையில் ஒரு முன்மாதிரி இருக்குது. அரசன் முதல் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய குடிமகன் வரை அனைவராலுமே பின்பற்றத்தக்க மிக அழகிய தலைவர் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களுடைய வழிகாட்டல்கள் இருக்குது. அடுத்ததாக, வயலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ். நிச்சயமாக உங்களில் அல்லாஹ்வின் தூதர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சூரத்துல் ஹுஜராத்துடைய 7வது வசனம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறுதி தூதர். அவருக்கு பிறகு எந்த நபிமார்களுமே வரமாட்டாங்க. அவங்க தான் அல்லாஹ் ஒருவனே இறைவன் என்பதை உலக மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்க அனுப்பப்பட்டாங்க அப்படின்றது இதுடைய விளக்கம். அடுத்ததாக, வ இன்னக லதஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம். நிச்சயமாக நபியே, நீர் நேர் வழியின் பக்கம் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறீர்கள். சூரத்து ஷுஆரா அத்தியாயம் 52. இது போன்றதொரு வசனத்தை யாசீன் சூறாலையும் நம்மளால் பார்க்க முடியும். வழிகேட்டிலே வீழ்ந்து கிடந்த இந்த சமுதாயத்திற்கு நேரான பாதையை காட்டியவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குடிபோதையிலும், விபச்சாரத்திலும், கொள்ளை, சூதாட்டம், இது எல்லாத்துலேயும் மூழ்கி கிடந்த அந்த மக்களை அதிலிருந்தெல்லாம் தூய்மைப்படுத்தி சீரான வாழ்விற்கு வித்திட்டு கொடுத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த அழகிய பணிக்கு நியமிச்சிருந்தான். அடுத்ததாக, வரஃபஅனா லக திக்ரக. உம்முடைய புகழை உமக்காக நாம் உயர்த்துவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஷ்ராக்ல 4வது வசனம் சொல்கிறான். ஆரம்ப காலத்தில் தன்னுடைய மக்களாலேயே, தன்னுடைய சொந்தங்களாலேயே கடுமையான ஏச்சு பேச்சுக்களுக்கும், துன்புறுத்தல்களுக்கும், கேலி பேச்சுக்கும் ஆட்பட்டு மனதளவில் சோர்வுற்று இருந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா இப்படி அழகிய முறையில் ஆறுதல் கொடுக்குறான். இப்போது 1400 வருடங்களுக்கு அப்புறமும் 200 கோடிக்கும் அதிகமான நபர்களால் பின்பற்றக்கூடிய ஒரே வரலாற்று சரித்திர நாயகர் அப்படின்னா அது நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இறைவன் அவனுடைய வாக்கை உண்மையாக்கினான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகமே போற்றி கொண்டிருக்கிறது என்பதை யாருமே மறுக்க முடியாத உண்மை.
இதுவரை அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பற்றி உயர்த்தி சொன்ன விஷயங்களில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இனி அடுத்தடுத்த பகுதியில் இவ்வுலக மக்கள், இந்த மக்கள் வந்து மக்களில் வந்து ஃபேமஸ் ஆனவங்க, பிரபலமானவங்க, இவங்க எல்லாம் நபி அவர்களை குறித்து என்னென்ன சிந்தனைகள் வச்சுருக்காங்க, அவங்க மாற்று மத சமூகத்தை சார்ந்தவங்களாகவே இருந்தாலும் நபியை பற்றி அவங்களோட கருத்து என்ன அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.